நடத்திய பரலோக ராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது யோனா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த வார்த்தையானது நினிவே அப்படிங்கிற பட்டணத்தில் பாவம் பெருகின போது கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை அனுப்பி இந்த பட்டணத்துக்கு இன்னும் 40 days தான் கொடுக்கப்படும், அதுக்குள்ளே இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல அனுப்புகிறாங்க. கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகும். இன்னும் 40 daysக்குள்ளே இந்த பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும். இந்த அழிவு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கை பேரிடர் மூலமாக இருக்கலாம், இல்லை ஒரு கொள்ளை நோயாக இருக்கலாம், எது வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு 40 daysக்குள்ளே இந்த சிட்டி அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் ராஜா உட்பட எழும்பி தங்களுடைய வஸ்திரத்தை தாங்க உடுத்தி இருந்த நார்மலான ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு ஒரு துக்கத்தின் வஸ்திரம் அப்படின்னா ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வஸ்திரத்தை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. எதுக்காகனா கர்த்தரிடத்துலேருந்து இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பாவம் செஞ்சதுனால தான் இந்த அழிவு எங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு காரியம் அவங்களுக்குள்ள தெரிஞ்சபடியினால எல்லாரும் தான் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு அப்படியே கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. என்னன்னு விசுவாசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது தங்களை தாழ்த்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை நம்ம இந்த வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இப்போ இந்த ஜெபத்தை பண்ணி ஆண்டவர் சமூகத்தை கருத்தாய் தேடி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, தான் நியமித்திருந்த இந்த அழிவை தீர்மானிச்சிருந்தாங்கல்ல, அந்த அழிவிலிருந்து அந்த பட்டணத்தை அழிக்காதபடி கர்த்தர் மனம் மாறி ஆண்டவர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன இதில் என்ன அழிவு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு தேசமோ ஒரு சிட்டியோ பாவம் பண்ணிகிட்டே இருந்தா 3 காரியத்தை நிமித்தம் அந்த பாவத்தை நிமித்தம் நான் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், எது வேணும்னாலும் வரலாம். இப்போ நமக்கு இந்த வார்த்தையானது எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு தேசத்துலையும் தான் நம்ம இன்னைக்கு ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நமக்கே தெரியும் எவ்வளோ பாவம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு. ஒன்று விக்கிரக ஆராதனைகள்னால நிறைந்து செய்கிற பாவம். ஆண்டவரே சொல்கிறாங்கல்ல, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். படைத்தவர் இருக்கிறாரு, படைத்தவரை விட்டுட்டாங்க. படைக்கப்பட்ட பொருள் ஒரு கையினால் செஞ்ச ஒரு விக்கிரகத்தை எடுத்து வச்சு ஒரு சிலையை எடுத்து வச்சு வணங்குறாங்க. அதுதான் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறது. இந்த விக்கிரக ஆராதனை பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவங்கள் நிறைந்து இருக்கு நம்ம உலகத்துல. நெக்ஸ்ட்டு விபச்சார பாவம், வேசித்தன பாவம், போதை பழக்கங்கள்னால வருகிற பாவம், எல்லாவற்றுக்கும் மேலாய் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிற பாவம். பாவமே செஞ்சிருக்க மாட்டான், அவனை போய் வெட்டுறது, குத்துறது, அந்த இரத்தத்தின் அந்த பாவம், குற்றமற்ற இரத்தத்தை சிந்துகிறதுனால வருகிற பாவம், பாவத்தின் கூக்குரல்கள் ஆண்டவரை நோக்கி எழும்பும் போது கர்த்தர் அந்த பட்டணத்தை அந்த இடத்தை அழிக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அந்த டைமில் தான் எப்பயுமே ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னதான் பாவம் செஞ்சாலும் உடனே அந்த சிட்டியை அழிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. தன்னுடைய ஊழியக்காரங்களை கொண்டு சொல்கிறாரு, இந்த நாளில் நான் அழிச்சு போடுவேன், இல்லை ஊழியக்காரங்களை கொண்டு கண்டிப்பாக திட்டமாய் சொல்கிறாரு. சொல்லும்போது மனம் திரும்பும் போது கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி அந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இங்கேயும் அதே போல தான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. இங்க ஒரு 40 நாள் கொடுத்தாரு மனம் திரும்புகிறதுக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. நமக்கு தெரியும் இந்த கடைசி காலம் ஆண்டவருடைய வருகை வாசல் வரைக்கும் வந்துருச்சு.
வந்துருச்சு. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாரு. நமக்கு இருக்கிறது கொஞ்சம் காலம்தான். இந்த காலத்துக்குள்ள ஆண்டவர் அநேகரை கொண்டு சொல்றாரு, மனம் திரும்புங்கப்பா. ஃபுல்லா இறுதி ஆழத்திலிருந்து மனம் திரும்புகிறது, அரைகுறையா அல்ல, முழு மனதோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கன்னு சொல்றாரு. நிறைய பேர் கொஞ்சம் இந்த தெய்வம் இருக்கட்டும், நிறைய மற்ற தெய்வங்களும் இருக்கட்டும்ங்கிறாங்க. இல்லை உலக பிரகாரமான காரியம் கொஞ்சம் இருக்கட்டும், ஆண்டவருக்குள்ள கொஞ்சமா இருந்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் கேட்கல. முழு இருதயத்தோடு இந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா எதனால அவங்க பண்ண ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா, எல்லாருமே பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அந்த ஒரு துக்கமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே உபவாசிக்கிறாங்க, தங்களை தாழ்த்துறாங்க, தாழ்த்தி அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பாவ மன்னிப்பு கேட்கும் போது தான் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம பாவத்துக்குள்ள இருப்போமானா, ரட்சிக்கப்பட்ட ஜனமானாலும் சரி, ஆண்டவரை அறிந்த ஜனமானாலும் சரி, அறியாத ஜனமானாலும் சரி, பாவத்துக்குள்ள இருப்போமானா அப்படியே நம்ம தாழ்த்தி முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி திரும்பும்போது இரக்கமுள்ள தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு கிருபை பாராட்ட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அழிப்பேன்னு சொன்னதை அழிக்காதபடி செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் முழு இருதயத்தோட தேவனை நோக்கி திரும்ப கேட்போமா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. இதுக்குள்ள முழு உலகமும் திரும்பி அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா நம்ம அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும், அவரோடு கூட எதிர்கொண்டு போக புறப்படணும். இதுதான் கர்த்தருடைய தனியாத ஒரு தாகமா இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம திரும்புவோமா? ஒரு விசை நம்மளை தாழ்த்தி, அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் இன்னும் எங்கள் பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். எத்தனையோ தடவை சொல்லப்பட்டாலும் நாங்கள் திரும்புகிறதே இல்லை. திரும்புகிறதற்கு கடினமுள்ள காரியமாக எங்களுக்கு இருக்கு. எல்லா அப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றி எங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நோக்கி திரும்ப இன்னைக்கு மறுபடியும் ஒரு விசை கிருபை பாராட்டுவீராக. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.